புலம்பெயர் தமிழர்களுக்கு வைத்தியர் அர்ஜுனா விடுத்துள்ள எச்சரிக்கை. பிள்ளையானின் கருத்துக்கள் வேடிக்கைக்குரியது. மஹிந்த தெரிவிப்பு. தேர்தல் செலவு ஒழுங்குமுறை சட்டம் பயன்படுத்தப்படும். ராஜபக்சர்கள் எப்பொழுதும் எங்கள் ஆதரவை பெற மாட்டார்கள். போலீஸ் மா அதிபருக்கு எதிரான மனுக்கள் தொடர்பில் தீவிர விசாரணை. மாற்றுத்திறனாளிகளுக்கு முதன்முறையாக வாக்களிக்க சந்தர்ப்பம். யாழ்ப்பாணம் வந்த இந்திய சுற்றுலா கப்பல். இலங்கையில் இருக்கும் அரசியல்வாதிகளை நம்பி வெளிநாட்டில் இருக்கும் தமிழ் உறவுகள் இனியும் பணம் கொடுப்பீர்களானால் அது நீங்கள் தமிழ் மக்களுக்கு செய்யும் துரோகமாக இருக்கும் என்று சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். நேர்காணல் ஒன்றின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், காலத்திற்கு ஏற்ப புதிய இளைய அரசியல்வாதியை உருவாக்குவோம். அப்படியொருவரை தேடி பிடித்தோமெனில் அவரது சொத்து விவரங்கள், வங்கி விவரங்கள் உள்ளிட்டவை, அவரது பின்புலம் போன்றவற்றை தெளிவாக ஆராய்ந்து அரசியலுக்குள் நாங்கள் அனுப்பி வைப்போம். அதன் பின்னர் இப்போதிருக்கக்கூடிய வயது முதிர்ந்த அரசியல்வாதிகளுக்கு ஓய்வு கொடுத்து அவர்களை நாங்கள் வீட்டிற்கு அனுப்பி வைப்போம். இப்போதிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நான் வாக்கு செலுத்தவும் விரும்பவில்லை. இவர்களுக்கு நாங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் இந்த இனத்திற்கு நாங்கள் செய்கின்ற துரோகம். ஆனால் அந்த ஒருவர் இருந்திருந்தால் நான் நிச்சயம் வாக்களித்திருப்பேன். அந்த ஒருவர் யார் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் காற்றோடு காற்றாக கலந்து போய்விட்டார். அவரை தவிர வேறு எவர் தொடர்பிலும் எனக்கு விருப்பமில்லை. அதிக சட்டம் தெரிந்தவர் என்று நாங்கள் சுமந்திரனை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்கள் வந்து தமிழ் மக்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான். இப்போது தீர்வு கிடைக்கும், அப்போது தீர்வு கிடைக்கும் என்று காலம் காலமாக சொல்லிக் கொண்டிருப்பதை தவிர்த்து வேறு ஒன்றும் இவர்களெல்லாம் செய்யவிடவில்லை. மக்களே இவற்றை தீர்மானிக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். பிள்ளையானிடம் ஜேவிபி ஆயுதம் கேட்டிருந்தால் பிள்ளையான் அந்த காலத்திலேயே சென்று போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டினை செய்திருக்க முடியும். அனுரகுமார திசநாயக்க மட்டக்களப்பில் பிள்ளையானின் ஒட்டுக்குழு தொடர்பில் பேசிய போது பிள்ளையான் இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவது வேடிக்கையான விடயமாகும் என இலங்கை அரசு ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், பிள்ளையானால் முடியுமானால் இன்று கூட சென்று யார் ஆயுதம் கேட்டது, எப்போது கேட்டது என்பது தொடர்பில் போலீஸ் முறைப்பாடு செய்ய முடியும். இப்போது பிள்ளையான் ரணில் விக்ரமசிங்கவுடன் உள்ளார். ரணிலிடம் சென்று கூறி போலீஸ் மூலம் இது தொடர்பில் விசாரணை நடத்த முடியும். இலங்கையில் சட்டவிரோதமாக யார் ஆயுதம் வைத்திருந்தாலும் அந்த ஆயுதங்கள் களைக்கப்பட வேண்டும். பாதாள உலக குழுக்கள், போதைப்பொருள் வியாபாரிகள் அழிக்கப்பட வேண்டும். தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் எந்தவித அச்சமுமின்றிய சூழ்நிலையில் பேதங்கள் அற்று வாழும் நிலைமை ஏற்படுத்தப்பட வேண்டும். மேலும் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் தொடக்கம் இந்த ஆண்டு ஜூலை வரையில் பலவிதமான தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம். 120 நாட்களில் தொடர்ச்சியான போராட்டத்தினை முன்னெடுத்து 3 சம்பள அதிகரிப்பினை பெற்றுக்கொண்டோம். அந்த அரசாங்கம் இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் 44 பில்லியன் ரூபாவினை ஒதுக்கியுள்ளதாக சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். சந்திப்புகளில் எல்லாம் இவற்றினை அவர் எங்களிடம் தெரிவித்தார். அது உண்மையில் பொய் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது என்றும் பொதுச் செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தேர்தல் செலவு ஒழுங்குமுறை சட்டம் பயன்படுத்தப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். சர்வஜன வாக்கெடுப்பு தவிர நடைபெறும் அனைத்து தேர்தல்களிலும் இந்த சட்டம் பயன்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தேர்தல் செலவுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தை அமுல்படுத்துவது தொடர்பில் கட்சியின் செயலாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க கூறியுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான தேர்தல் திகதி அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்போது வேட்புமனுக்கள் கோரலுக்கான திகதிகளுக்கான அறிவிப்பும் இதன்போது வெளியாகும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிடும் அதிகாரம் நேற்று முன்தினம் முதல் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் கிடைத்திருந்தாலும் இம்மாத இறுதிக்குள் உரிய திகதியை அறிவிப்பதாக ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்திருந்தார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது.
இலங்கை தீவில் மக்கள் எதிர்நோக்கவுள்ள ஒரு முக்கியமான தேர்தலாக ஜனாதிபதி தேர்தல் காணப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பது தொடர்பில் பல விடயங்கள் பரவலாக பேசப்பட்டு வந்தாலும் கூட சட்ட ரீதியாக அது முடியாது என பல சட்டத்தரணிகளும் அரசியல் தலைவர்களும் தெரிவித்து வருகின்றனர். எனினும் தற்போது தேர்தலுக்கான திகதியை அறிவிக்கும் அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது நாட்டிற்கு அவசியமானது அரசியலமைப்பு திருத்தமல்ல, விரைவில் தேர்தல் ஒன்றை நடத்துவதே என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். ஹம்பகா நகரில் நடைபெற்ற நாட்டிற்காக இணையும் ஒரு படி என்ற நடைமுறை நிகழ்ச்சி திட்டத்தின் சுருக்கமடங்கிய துண்டு பிரசுர விநியோக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், தற்போது தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் நாட்டின் ஜனாதிபதி தேர்தலை நடத்தும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் சிலர் அதனை தடுக்க முயற்சித்து வருகின்றனர். குறிப்பாக அரசியலமைப்பின் முரண்பட்ட சில சரத்துக்கள் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளன. அரசியலமைப்பின் ஒரு பகுதியை மாற்ற 3/2 பங்கு பெரும்பான்மை தேவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது தொடர்பாக உயர்நீதிமன்றம் பலமுறை தெளிவுபடுத்தியுள்ளது. நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறுவதற்கான அமைப்பு உள்ளது. அதற்கு நேரம் எடுக்கும். மேலும் தேவைப்பட்டால் அது நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு ஜனாதிபதி தேர்தலை நடத்தலாம். ஆனால் இப்போது நாட்டின் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது அவசியம் என்று நான் நினைக்கின்றேன். ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதற்கு நாடு தயாராக வேண்டும். அதனால் புதிய சட்டத்தின் மூலம் இந்த தேர்தலை மீண்டும் ஒத்திவைக்கவோ அல்லது ஓராண்டுக்கு ஒத்திவைக்கவோ வாய்ப்பு இல்லை. செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி தொடக்கம் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதிக்குள் இலங்கை வாழ் மக்கள் நாட்டின் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பை பெற வேண்டும் என தெரிவித்தார். மேலும் ராஜபக்சர்களால் ஆதரிக்கப்படும் எந்தவொரு வேட்பாளரும் எங்கள் ஆதரவை பெற மாட்டார்கள். இந்த நாட்டை வங்குரோத்து ஆக்குவதற்கு இந்த நாட்டு மக்களுக்கு ஏற்பட்ட இந்த அனர்த்தத்திற்கு ராஜபக்சர்களே பொறுப்பேற்க வேண்டும் என அவர் தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது. போலீஸ் மா அதிபராக தேசபந்து தென்னக்கோனை நியமித்தமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட 9 அடிப்படை உரிமை மனுக்கள் தொடர்பிலான உத்தரவு எதிர்வரும் ஜூலை மாதம் 24ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்றத்தால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தேசபந்து தென்னக்கோன் போலீஸ் மா அதிபர் அலுவலகத்தில் கடமையாற்றுவதற்கும் செயல்படுவதற்கும் இடைக்கால தடை விதிக்குமாறு கோரி இந்த 9 மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் இந்த மனுக்கள் பராமரிக்கப்படுவதை சவாலுக்குட்படுத்தி ஆட்சேபனைகளை எழுப்பியதுடன் இந்த மனுக்களை வரம்புக்குள் தள்ளுபடி செய்யுமாறு உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். இந்த மனுக்கள் மீதான விசாரணை பல நாட்கள் தொடர்ந்த நிலையில் அனைத்து தரப்பினரின் ஒப்புதலுடன் உயர்நீதிமன்றம் மனுக்களை நேற்று இரவு 8:50 மணி வரை விசாரணை செய்தது. நீதியரசர் ஜெசந்த கோதாகொட, நீதியரசர் அச்சல் வெங்கல்புலி மற்றும் நீதியரசர் மகிந்த சமயவர்த்தன ஆகிய மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த விசாரணை இடம்பெற்றது. பார்வையற்றோர் மற்றும் செவித்திறன் குறைபாடுகள் உள்ள சமூகத்தினருக்கு முதன்முறையாக இந்த வருடம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் வசதியை ஏற்படுத்த தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. பார்வையற்ற சமூகத்தினர் பிரெய்லி முறையில் வாக்குச்சீட்டின் அடையாளங்களை கண்டறியும் வகையில் விசேட முறைமையொன்று நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். செவித்திறன் குறைபாடுகளுள் சமூகத்தினருக்கு சைகை மொழியில் வாக்குச்சீட்டு குறித்து அறிவிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், கடந்த காலங்களில் முன்னோடி திட்டங்கள் பல இடங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டு அந்த வெற்றியின் அடிப்படையில் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலும் அதே வசதிகள் வழங்கப்படவுள்ளன. விசேட தேவையுடையோர் வாக்களிப்பு நிலையங்களுக்குள் பிரவேசிப்பதற்கு விசேட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வாக்குகளிலும் பார்வையற்றோர் மற்றும் செவித்திறன் குறைபாடுடையோர் கிராம அலுவலர் மூலம் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து தரப்படும் என அவர் மேலும் கூறியுள்ளார். இந்தியா சென்னையில் இருந்து பயணிகள் சுற்றுலா சொகுசு கப்பல் ஒன்று இலங்கை வந்த நிலையில் குறித்த கப்பல் இன்று காலை 6 மணியளவில் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைமுகத்தை வந்தடைந்தது. குறித்த கப்பலானது 800க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றியவாறு யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைமுகத்தை வந்தடைந்தது. இக்கப்பலானது நேற்று முன்தினம் இலங்கை ஹம்பாந்தோட்டையை வந்தடைந்தது. அங்கிருந்து பயணத்தை ஆரம்பித்து நேற்றைய தினம் திருகோணமலை துறைமுகத்தை சென்றடைந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைமுகத்தை வந்தடைந்தது. அதேவேளை இக்கப்பலானது இன்று பிற்பகல் மீண்டும் இந்தியாவை நோக்கி பயணத்தை ஆரம்பித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.